கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளுக்குரிய கர்த்தர் வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் 13 வசனங்கள் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் பட்டு தப்பினது போல இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள் நிலைத்திருக்கும்படியாக நமக்குள் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட முடியாது. ரட்சிப்பினுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வழங்கப்படவில்லை என்று சொல்லி அதன் சொல்லுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூட ரட்சிப்புக்கு என்று சொல்லி அந்த அஸ்திபாரம் இல்லாமல் வேற எந்த அஸ்திபாரத்தை போட முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை கல்லாக மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அஸ்திபாரமாக கிறிஸ்து நமக்குள் ஏற்பட்டிருக்கிறார். 12ஆம் வசனம் சொல்லுங்க, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், அஸ்திபாரமாகிய கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேல பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கட்டப்பட்டிருக்கிற அந்த விசுவாசமாகிய அஸ்திபாரத்தின் மேல எதையெல்லாம் வச்சு கட்டலாம் அப்படின்னா, அங்கே பொன்னால கட்டலாம், வெள்ளியால கட்டலாம், விலையேறப்பட்ட கல்லை கட்டியிருக்கலாம், மரத்தை பயன்படுத்திருக்கலாம், புல் வைக்கலாம், வைக்கோல் வச்சிருக்கலாம். ஆகிய இவைகளை கட்டினான் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில எதை நம்ம இங்க கட்டுறோன்றது தான் முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நம்ம விசுவாசத்துல ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டு அந்த விசுவாசத்துல வளர்ந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில எதை நீங்கள் கட்டுகிறீர்கள்? விலையேறப்பட்ட பொன் வெள்ளி இவைகளை கொண்டு கட்டுகிறீர்களா அப்படின்னா உடனே நம்ம நினைச்சக்கூடாது தங்கத்தையும் வெள்ளியும் கேட்கிறாரு அப்படின்னு இல்லை. அது அழிவில்லாத திடப்பொருள். பொன்னும் வெள்ளியும் அழிவில்லாத திடப்பொருள், அது அக்கினிக்கு தப்பும். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு பட்டணத்தை ஒரு தேசத்தை பிடிக்க போகும் பொழுது அங்கே அகப்படுகிற பொன் வெள்ளி மற்றும் வெண்கலம் இரும்பு இவைகளை எல்லாம் எதில் போடுவாங்கன்னா அக்னியில் போட்டு அவங்க அதை பரிசுத்தப்படுத்தி அதை எடுத்து, அதுவும் எங்கே கொண்டு போய் சேர்க்கப்படுமோ அதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களுக்காக அது சேர்க்கப்பட்டதை நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையின் நாட்களில் நீங்கள் பார்க்கலாம். அது எல்லாம் அக்னியில் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அக்னியில் போடுவாங்க. போடும்போது அதை எரிஞ்சு அதை சுத்தப்படுத்தும். அதனால் அதில் இருக்கிற தீட்டுகள் விலகும் என்று சொல்லி வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கணும். சத்துருவின் கையிலிருந்து எடுத்து கொண்டு வந்த உடைமைகள். அப்போ கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மேல் அஸ்திபாரமாக இருக்க, அதன் மேல் நாம் எதை வைத்து கட்டுகிறோம்? வெறும் புல்லை வச்சு கட்டுறோமா, மரத்தை வச்சு கட்டுறோமா, மண்ணை வச்சு கட்டுறோமா, அல்லது பொன்னை வைத்து கட்டுகிறோமா, வெள்ளியை வைத்து கட்டுகிறோமா?
பொன் வெள்ளி என்பது அழிவில்லாதது, தேவ ராஜ்யத்துக்கு வந்து சேருகிறது. அங்கே மரம், வைக்கோல் இதெல்லாம் வந்து இங்க பார்வைக்கு வைக்கோல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நிறைய இருக்கும். நீங்க 10,000 ரூபாய்க்கு வைக்கோல் வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு வண்டி நிறைய வாங்கிடலாம். 10,000 ரூபாய்க்கு போய் தங்கத்தை வாங்கினீங்கன்னு சொன்னா அது கையில் ஒட்டி பார்த்தா கூட ஒட்டுமோ ஒட்டாது தெரியாது, அவ்வளோதான் ஒட்ட முடியும். அப்போ அந்த விசுவாசத்தில், கிறிஸ்து இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசத்தில் நாம் கட்டுகிறது, ஒருவேளை உலகத்தின் பார்வையில் வைக்கிறோம் நிறைய இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் பொன் வெள்ளி இவைகள் அந்த விலைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சோண்டு கொடுக்கப்பட்டது போல் இருக்கும். இன்னைக்கு தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 1 கிராமு ஏகப்பட்ட ரேட் போயிடுச்சு. ஆகவே 10,000 ரூபாய்க்கு 1 கிராம் 1.5 கிராம் தான் வாங்க முடியும். ஆனால் 10,000 ரூபாய்க்கு போய் வைக்கல், மரக்கட்டை இதெல்லாம் வாங்கணும்னா ஏகப்பட்டது வாங்கிடலாம். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறார், இதெல்லாம் வாங்கி நம்ம எதை வச்சு இந்த விசுவாசமாகிய அஸ்திபாரத்தின் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த நாமத்தை கொண்டு எதை கட்டுகிறோம் என்று இருக்கிறது. இந்த உலகத்திலே உலகத்தின் பார்வைக்காக நாம் எதையாவது கட்டி வைக்கிறோமா, நிறைய இருக்குன்னு, அல்லது விலையேற பெற்றதை கட்டி வைக்கிறோமா? ஆகவே தான் அவர் சொல்லி முடிக்கும் போது அதில் சொல்றாரு, அப்போ ஒரு சிலர் பொன்னால கட்டுவாங்க, ஒரு சிலர் வெள்ளியால கட்டுவாங்க, சிலர் விலை உயர்ந்த கற்களால் கட்டுவாங்க. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சிலர் மரத்தை வச்சு கட்டுவாங்க, சிலர் கல், மரம், புல்லு, வைக்கோல். புல்லு வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக தெரியும், நிறைய இருக்கும், அடைச்சிடலாம், பெரிய பெரிய இடங்களே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஆனால் இவைகள் அவன் எதனால கட்டுறான், இதெல்லாம் கட்டி வச்சிருந்தாலும் அவன் நம்மளுடைய வேலைப்பாடு வெளியாகும். ஒரு நாள் இதெல்லாம் என்னப்பா செஞ்சிருக்கிற அப்படின்றது வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். நீங்க எதை கட்டியிருக்கிறீங்க, எப்படி கட்டியிருக்கிறீங்க, எதை வச்சு கட்டியிருக்கிறீங்க அப்படின்றத அக்னி பரிசோதிக்குமா, பரலோகத்தினுடைய அக்னி. ஆகவே தான் எபிரேயருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுறாரு, உங்கள் அதாவது அழியாத விசுவாசம், நிலைத்திருக்கிற விசுவாசம் அழிந்து போகிற பொன் வெள்ளி அக்னியினால் சோதிக்கப்பட இருக்கும்போது நிலையான அந்த விசுவாசம் அது அக்னியிலே அது சோதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி, அதே போலதான் நம்முடைய விசுவாசத்துல நமக்கு எதை கட்டியிருக்கிறோமோ அதெல்லாம் சோதிக்கப்படும். ஒரு நாள் அது அக்னி அதை பரீட்சிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அக்னி அது வேதத்துல பார்த்தோன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டு. பொண்ணையுமே இங்க என்னன்னு சொல்றாருன்னா, பேதுரு அழிந்து போகிற பொண்ணு என்று சொல்லுகிறார். ஏன்னா இதை நம்ம அங்க கொண்டு போக போறது கிடையாது, இங்க பரலோகத்துக்கு கொண்டு போக போறது கிடையாது, இங்க இருக்கிற பொண்ணு வெள்ளி இதெல்லாம். அதனால பட் அது காஸ்ட்லி, அது அக்னிக்கு எரிஞ்சு தப்பி நிற்கும் கொஞ்சம். அவர் சொல்லும்போது அப்ப சொல்றாரு, அதெல்லாம் அக்னியில சோதிக்கப்படுகிறது, அதை விட விலையேற பெற்ற விசுவாசம் அது பரீட்சிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது என்று சொல்லி. அப்போ நம்ம கட்டுறது அழிந்து போகிற புல்லு, வைக்கல், மரம் இவைகளை வச்சு கட்டியிருந்தான்னு சொன்னா இங்க இருக்கிற அக்னியில அது எரிஞ்சு அது சாம்பலாக்கப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே நாம் எதை கொண்டு கட்டுகிறோம் என்று இருக்கிறது, அழிவில்லாததை பெரும்படியாக விசுவாசத்தை கொண்டு கட்டுகிறோமா? அழிவில்லாதது ஆத்தும ஆதாயம், அழிவில்லாதது
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அழிவில்லாதது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துதல், இதெல்லாம் அவருடைய வருகையில் அக்னியை சோதிக்கும் போது அப்படி ஆத்துமாக்களை சம்பாதித்து வைக்கிற ஆத்துமாக்கள் தான் பரலோகத்தில் வந்து சேரும். ஆகவேதான் இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். இங்கே திருடன் உண்டு, துருவு பிடிக்கும், இங்கே பூச்சிகள் அரிக்கும். ஆனால் பரலோகத்தில் திருடம் கிடையாது, துரு பிடிக்காது, பூச்சும் பிடிக்காது. அழிவில்லாததாக அது பாதுகாக்கப்படும், பத்திரப்பட்டு போடும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாயிருக்கிற விசுவாசத்தை கொண்டு உலகத்தை கட்டி எழுப்புறோமா, உன்னதத்துக்காக செயல்படுகிறோமா? இது ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு ஒருவேளை பெரிய பெரிய அளவுக்கு ஊழியங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தாலும் கூட வெறும் உலக ஆசையை காமிச்சு காமிச்சு ஜனங்களை உலகத்துக்கு நேராக தள்ளி விட்டு அவர்கள் வரும்பொழுது உலகத்தினுடைய மேன்மையெல்லாம் நிறைய பெற்றிருக்கான். ஆனால் ஒரு நாள் அக்கினி பட்சிக்கும், ஆண்டுடைய கோபம் பற்றி எரியும். அந்த நாள் அவர்கள் உலகத்தினுடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே பெற்று வச்சிருந்தா கூட அதெல்லாம் அக்னிக்கு இரையாகிவிடும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பூமியே எரிஞ்சு போயிருமா, வானம் மடமடன்னு எரிஞ்சு போயிருமா. இது இப்படி இருக்க, அப்போ இந்த உலகத்தினுடைய எந்த ஒன்றும் நம்மோடு கூட நித்தியத்துக்குள் வரப்போவது கிடையாது. ஆனால் அந்த மனிதன் ஒருவன் விசுவாசத்துக்குள்ள வந்து இந்த உலகத்துக்குள்ள விசுவாசத்தை கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவான்னு சொன்னால், அல்லது சத்தியத்தை சொல்லுவான்னு சொன்னால், பரலோகத்துக்கான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனாக அநித்தியமான உலக பொருட்களினாலே நித்தியமான வீடுகளிலே சேர்த்து கொள்ளுவார் உண்டாகும்படி சிநேகிதர்களை சம்பாதிப்பான்னு சொன்னால், அந்த ஆத்துமாக்கள் இயேசுடைய வருகையிலே அது காணப்படும். அதற்குரிய பலனை, அதற்குரிய கனத்தை, அதுக்குரிய மகிமையை ஆண்டவர் கொடுப்பார். சரி, இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அப்படின்னா இன்றைக்கு நம்ம இயேசுவின் நாமமாகிய அவருடைய அந்த நாமமாகிய அஸ்திவாரத்தை கொண்டு நாம் அதன் மேல் எதை கட்டுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவனுக்குன்னு நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நித்திய ஜீவனில் அழிவில்லாததாய் அறுவடை செய்வீர்கள். அழிவுள்ளதாக இந்த பூமிக்குரியதை நீங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு அதிகமாக கட்டிட்டு வரீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் அக்னி அதை பரீட்சை பார்க்கும். அது பரீட்சை பார்க்கும்போது அக்னிக்கு தப்பாததெல்லாம் அவ்வளவுதான். அதுதான் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னிக்கு உட்பட்டு தப்பினது போல இருக்கும். இப்போ அவனே தப்பிச்சதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருக்குமா. அவன் மட்டும் தப்பிச்சு இருக்கிறதெல்லாம் அந்த உலகத்தை மட்டும் இயேசுவின் நாமத்தை கொண்டு கட்டி வச்சிருந்தான்னா, உலகத்தினுடைய காரியங்களுக்காக மட்டும் இயேசு நாமத்தை பயன்படுத்தி உட்கார்ந்துருந்தான்னா, அவன் பெற்றுக்கொண்ட அந்த உலகத்தினுடைய மேன்மை இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தானா அதெல்லாம் எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவன் பிழைச்சதே தப்பி பிழைச்சது போல இருக்கும் பரலோகத்துக்குள்ள. ஆகவே வசனம் சொல்லுகிறது, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான். அவனுடைய செய்கைகளுக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கிறவர். உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று சொன்னவர். நம்ம இந்த பூமியில எதுக்காக நம்ம செய்கிறோன் இருக்குது. விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேலே நீங்கள் அழிவு உள்ளதை சேர்க்கிறீங்களா, அழிவில்லாததை சேர்த்து கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் ரொம்ப அவசியமானது. ஆகவே ஒரு நாள் அக்கினி சோதிக்கும். அன்றைக்கு அழிவுள்ளதெல்லாம் அழிவுள்ளதாக அழிந்து போகிறதாக அழிந்து போகும். ஆனால் அழிவில்லாததாய் நித்திய ஜீவனுக்கென்று சேர்க்கப்பட்டவைகள் எல்லாம், இயேசுவின் நாமத்தினாலே சேர்க்கப்பட்டவைகள் எல்லாம் நித்தியத்தில் நமக்கு கூலியை பெற்றுக் கொடுக்கிறதாகவும் காணப்படும், அழிவில்லாததாக காணப்படும், அது மகிமையாக காணப்படும். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தில் அஸ்திவாரம் நம்ம மீது போடப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்றதை யோசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அழிவுள்ளதை நான் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறேன்னா, அழிவில்லாத நித்திய ஜீவனுக்கு எதுவானதை சேர்த்து கொண்டிருக்கிறேனா? இங்கே இருக்கிறவைகளை நான் சேர்க்கிறது ஒரு நாள் அக்கினி பட்சிக்குன்னா அதெல்லாம் என்னோடு கூட தப்பித்து பரலோகத்துக்கு வருமா, அல்லது அது அழிந்து சாம்பலாகி போகுமா என்பதையெல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அவருடைய நாமமாகிய அந்த அஸ்திவாரத்தை தவிர வேற ஒரு அஸ்திவாரத்தை யாரும் போட முடியாது. அந்த அஸ்திவாரத்தில் நீங்கள் என்ன கட்டுறீங்கன்றதான் முக்கியம்.
போடப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாகி அஸ்திவாரம் போட்டாச்சு. ஆனால் இந்த அஸ்திவாரத்தின் மேலே நீங்கள் எதை கட்ட போகிறீங்க? வைக்கோலையும் புல்லையும் மரத்தையும் வச்சு கட்ட போகிறீங்களா, அல்லது அழிவில்லாத ஆத்து மறுவிடைகளை முன்னிறுத்தி கட்ட போகிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.